திருவண்ணாமலை போகக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான இடம் அது. அதே மாதிரி அந்த ஊரில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் சிவனை போய் பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுன்னு போவீங்க. தயவு செஞ்சு தவறை பண்ணாதீங்க. அங்கே மலையாக தான் சிவன் இருக்கார். ஒரு விஷயம், அந்த உண்ணாமலை அம்மையாருக்கு பின்னாடி அவருடைய கால் பாதம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கும். அம்மையப்பரா சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடம். அந்த மொத்தம் 3 இருக்கும். உண்ணாமலையார் கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஆள் அரவாட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கால் பாதம் இருக்கும். இன்னொரு நல்ல முக்கியமான இடம், பேர் தெரியல எனக்கு. நான் ஒன்று அம்மா கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகிறேன், வாங்கிக்கோங்க. அந்த இடம்தான் சிவபெருமான் சித்தர்களுக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்த இடம். இன்றளவும் அந்த ஊர் மக்கள், திருவண்ணாமலை இருக்கிற மக்கள் மானசீகமாக வந்து சங்கு ஊதி அவருடைய நேர்த்தி கடனை செய்ய போகிற இடம் அந்த இடம் தான். நான் அதெல்லாம் அங்கே போய் தான் தெரிஞ்சினேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. நம்ம இடைக்காடா சித்தரோட ஜீவ சமாதி அங்கே இருக்குதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு அங்கே. யாருக்கு? சித்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு, காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போதும் ஒரு விசேஷமான விஷயம் இருக்கும்.